ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து போண்டா எப்படி, அதாவது முருங்கைக்கீரை போண்டா எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். போண்டா செய்யறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு. ஒன்று வந்து மாவு, இன்னொன்று வந்து எண்ணெய். ஸோ வந்து ஆயில். ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும்னா நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாசனை வரும் நல்லெண்ணெயில், அவ்வளோதான். ஸோ வந்து நான் ரீஃபண்ட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 250 கிராம் வந்து கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்து பாருங்கள், கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா வந்து பஜ்ஜி மாவுன்னு கடையில் விற்கிது, அந்த மாதிரி கேட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பஜ்ஜி மாவு அப்படின்னா அதில் எல்லாம் கலந்து வந்துடும், உப்பு காரம் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நீ வாங்கிக்கலாம். நான் வந்து கடலை மாவு தான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து 250 கிராம் வந்து கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். இது ஹெல்த்தியான டிஷ்ஷாக அதை வந்து நம்ம இந்த போண்டாவை வந்து செய்ய போகிறோம். என்ன அப்படி ஒரு ஹெல்த்தியான டிஷ் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறமா போண்டானா அதில் கண்டிப்பாக வந்து வெங்காயம் தேவைப்படும். வெங்காயம் வைக்கிற விலைக்கு வெங்காயமா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ வந்து நான் வந்து ஒரு வெங்காயம் 1.5 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்து பெரிய வெங்காயம் நல்லா வந்து மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க, குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நான் வந்து 1.5 வெங்காயத்தை வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இதில் இந்த போண்டாவில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னா வந்து இந்த முருங்கைக்கீரை தாங்க. ஸோ வந்து முருங்கைக்கீரை போண்டா தான் நம்ம இப்போ வந்து செய்ய போகிறோம். ஸோ வந்து முருங்கைக்கீரை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் கொஞ்சம் கூட வந்து கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறதில்ல, ஃபுல்லாக வந்து முருங்கைக்கீரை தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு சிலர் வந்து ட்ரையாக வந்து அப்படியே சும்மா தாளித்து கொடுத்தோம்னா முருங்கைக்கீரையை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் முருங்கைக்கீரை அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து அவ்வளோ வந்து நல்ல சத்தெல்லாம் அதில் இருக்குது. இரும்பு சத்து வேணும்னா அது கண்டிப்பாக முருங்கைக்கீரை மரத்தில் இருக்கிற அத்தனை சமாச்சாரமே வந்து இரும்பு சத்துக்கு உண்டான ஒரு சத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அந்த சத்துக்கு தேவையானது வந்து மெயினாக வந்து இந்த கீரையில் இருக்குது. ஸோ இரும்பு சத்து வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை இப்படி குட்டீஸுங்களுக்கு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து எடுத்துக்கோங்க. உப்பு வந்து நான் தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு அது கூடயே வந்து கொஞ்சம் வந்து சாஃப்டாக வேணும்னா வந்து சோடாப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து காரத்துக்காக நல்லா பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 பச்சை மிளகாவே நல்லா எனக்கு காரம் உரைக்கும். ஸோ எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சது தான். ஸோ வந்து குட்டி குட்டியாக வந்து இருக்கும். ஸோ நல்லா காரம் உரைக்கும். அதனால் வந்து 4 பச்சை மிளகாவே போதும் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். இது கூடயே நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் தேவை. ஸோ வந்து அதுக்கேற்ற அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து வாட்டர் வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக 1 கப் எடுத்திருக்கேன். இவ்வளோத்தையும் நான் ஊற்ற போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். வாங்க இப்போ எப்படி இது மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன பவுல் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் முதல்ல நம்மளுடைய கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவை ஆட் பண்ணிக்கிட்டு அதுலேயே நீங்கள் வந்து அரிசி மாவு கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லா சாஃப்டாக முறுமுறுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவு கொஞ்சோண்டு ஆட் பண்ணால் போதும். அது ஒரு 10 கிராம் இருந்தால் போதும் அரிசி மாவு. நான் 250 கிராமுக்கு 10 கிராம் வந்து சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடயே வந்து நான் வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து வெறும் சில்லி மட்டும் நம்ம கூட ஆட் பண்ணோம்னா அவ்வளோவா வந்து காரம் தெரியாது. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கேட்பாங்க, அதனால் வந்து நான் சில்லி பவுடரே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இது முருங்கைக்கீரை போண்டா அப்படிங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் முருங்கைக்கீரை தான் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து முருங்கைக்கீரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ முருங்கைக்கீரை வேணுமோ அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. குட்டீஸுங்க முருங்கைக்கீரை நம்ம தனியாக தாளித்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. குழம்பா வச்சோம்னாலும் வீட்டில் நிறையா பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற வீட்டில எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து அவங்களுக்கே தெரியாமல் இந்த முருங்கைக்கீரை அவங்களுக்கு கொடுத்த மாதிரி நம்மளுக்கு ஆகிடும். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஒட்டுக்காக கொட்டிக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கையில் உதிர்த்து
மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது இல்லாமல் வந்து நம்ம கட் பண்ணுறப்ப எல்லாம் ஒன்றோட ஒன்று ஜாயிண்டாக இருக்கும். நீங்கள் உதிர்த்து விடுறப்ப எல்லாமே தனித்தனியாக சிங்கிள் பீஸாக விழுவும். அது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து பச்சை மிளகாயை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காட்ட மறந்துட்டேன். ஸோ வந்து உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல வந்து எல்லாம் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நான் எப்படி வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப வாட்டராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு நார்மல் பதம் வரணும். அதாவது உங்களுக்கே தெரியும், போண்டா வந்து கையில் பிடிக்கிற பதம் வரணும். அந்த அளவுக்கு வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜில் இருக்குது. அதில் ஃபாலோ பண்ணுறவங்களும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நம்மளுடைய மாவு வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா, கையில் வந்து அந்த உருண்டை பிடிக்கிற பதம் வரணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிடிச்சி போடுற பதம் வரணும். நான் ரொம்ப வாட்டராகவும் மிக்ஸ் பண்ணல, ரொம்ப வந்து தின்னாவும் மிக்ஸ் பண்ணல. நான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் நான் வந்து இரும்பு கடாய் வந்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடாய் ஃபஸ்ட்டு வச்சு கடாய் நல்லா சூடான வெட்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயிலும் நல்லா சூடாகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு பீஸில் போட்டு பார்த்துருக்கேன். நல்லா வந்து மேலே வந்துடுச்சு. ஸோ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய போண்டா வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு வந்து நீங்கள் போண்டா வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் குட்டி குட்டியாக தான் போட போகிறேன். ஏன்னா வந்து ரொம்ப பெருசாக போட்டோம்னா உள்ளார வேகாமல் இருக்கும். அதனால் நான் குட்டி குட்டியாக போடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து சூடாகிறப்ப மட்டும் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம போண்டா போடுறப்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சு இதை போடணும். இல்லைன்னா வந்து மேலே நல்லா வெந்துடும், உள்ளார வேகாமல் இருக்கும். அது வேகணும்னு விட்டோம்னா உள்ளார மேலே வந்து எல்லாமே கறிவிடும், உள்ளார வெந்துடும். அதனால் வந்து அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் காஞ்ச வேட்டி இப்போ நல்லா வேகட்டும். வெந்த வேட்டி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நல்ல தகவல்களை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து போட்டேன். ஒன்ஸ் வந்து திருப்பி விடுறேன் பாருங்கள். உடனே வந்து நல்லா செவந்துடுச்சு. பட்டு உள்ளே வந்து வேகாமல் தான் இருக்கும். நான் அடுப்பை வந்து ஆயில் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா காய வச்சோம் பார்த்தீங்களா, அந்த சூட்டில் உடனே வந்து போண்டா நல்லா வெந்துடுச்சு. உள்ளார எண்ணெய் வேகாமல் இருக்கும். இப்போ லோ ஃப்ளேம் பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஆனால் சாப்பிட்டோம்னா இந்த மலையில் அதுக்கும் ஒரு டீயும் ஒரு போண்டாயும் சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வந்து கடையில் வாங்கி இந்த போண்டாவோ பஜ்ஜியோ சூடாக சாப்பிட்லான்ட்டு இருக்கும். பட் மழை வரதுனால நம்மளால் வெளியே போக முடியாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி வீட்டிலையே நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மழை காலத்தில் கண்டிப்பாக எல்லா செடி கொடியுமே நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ எங்கள் வீட்டு செடியில் பறித்த முருங்கைக்கீரை தான் இது. நல்ல ஹெல்த்தியான ஒரு போண்டா அப்படின்ட்டே சொல்லலாம். இந்த போண்டா நம்ம வீட்டில் செஞ்சால் மட்டும்தான், கடைகளில் கண்டிப்பாக கிடைக்காது. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு கொடுத்த மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் போண்டா நல்லா வேகட்டும். நல்லா திருப்பி விட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்த சைடு இருக்கிறது நல்லா வேகட்டும். இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம போண்டா வந்து நல்லா வெந்துடுச்சு பார்த்திங்களா, நல்லா கலராக வந்துடுச்சு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 5 மினிட்ஸ் கழித்து இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கலராக வந்திருக்குன்ட்டு. இதே நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா கருவி இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான முருங்கைக்கீரை ஹெல்த்தியான போண்டா சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். இப்போ நான் வந்து வச்சுருக்கிறது கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே நான் செய்ய வீட்டில் காலியாகிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து போண்டா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.